முனைவர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே சொல்லி அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் சரஸ்வதி மூலிகை அப்படிங்கிறது பேர். இந்த சரஸ்வதி மூலிகைங்கிறோடைய பெயரை கேட்டாலே நமக்கு தெரியும், புத்தி சம்பந்தப்பட்ட, அதே போல் ஞாபகம் சம்பந்தப்பட்ட, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், புத்தி அதிகமான கூர்மை இல்லாத குழந்தைகளுக்கும், அதே போல் குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கும், குழந்தைகளுடைய ஐக்யூ மற்றும் பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மூலிகை இந்த சரஸ்வதி மூலிகைன்னு சொல்லலாம். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா குருகுல கல்வி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த குருகுல கல்வி அப்படின்னு போகும்போது எல்லாருமே அந்த ஸ்கூலில் போய் ஒன்றா படிப்பாங்க. அந்த குரு யாருக்கு எந்த தொழில் எடுத்தால் நல்ல புத்திசாலியாக வருவாங்க, ஷைன் பண்ணுவாங்கன்றது செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கல்வி முறையெல்லாம் கிடையாது. ஒரு டீச்சரை பொறுத்தவரையிலும் அவங்க சப்ஜெக்ட் டீச்சிங் தான் பண்ணுறாங்க. அப்போ குழந்தைகள் எல்லாருமே சரியான முறையில் அவர்களுடைய திறமையை எல்லா துறைகளிலும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தைகளுடைய மூளை வேலை செய்யக்கூடிய திறன் கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமானால் மட்டும்தான் இன்றைக்கு நம்ம ஷைன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில், அப்படி இருக்கின்ற போது குழந்தைகளுடைய இயற்கையான அறிவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு கொடுக்கின்ற கல்வி முறைகளும் கொடுக்கின்ற உணவுகளும் மட்டும் பற்றுவது கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில தான் சரஸ்வதி மூலிகை போல் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம கொடுக்க வேண்டும். சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதோட முதல் குறிப்பு எங்கே நம்ம பார்க்க முடியுதுன்னா, ராமாயண மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய இதிகாசங்களில் அந்த குருகுல கல்வியில் கொடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களில் சரஸ்வதி மூலிகைகளை பார்க்க முடியுது. இந்த சரஸ்வதி மூலிகையை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த குழந்தைகள் காலையில் எழுந்த உடனே அவங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா 30 மில்லி இந்த சாரை தான் கொடுப்பாங்க. இந்த சாரை சாப்பிட்ட பிறகு தான் அவர்கள் மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அந்த புத்த மத சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காலை எழுந்தவுடன் 30 மில்லி அளவுக்கு அந்த சாறு, அதன் பிறகு தான் அவங்களோட ரொட்டீன் ஹேபிட். அது சாப்பிடும்போது அவர்களுடைய நினைவாற்றலும், அவர்களுடைய உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய தன்மைகளும், அவர்களுடைய புத்தி கூர்மையும், அவர்களுடைய ஐக்கியூவும் அதிகமாகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி டாக்குமெண்ட் பண்ணியே எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு மூலிகை இந்த சரஸ்வதி மூலிகை. ஸோ இந்த சரஸ்வதி மூலிகை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஊரில் தென்னந்தோப்புகளில், தண்ணீர் ஓடக்கூடிய வாய்க்கால்களில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. பார்ப்பதற்கு ஒரு காளான் போலவே தோற்றமளிக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை அப்படியே பச்சையாக எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு நல்லா அரைச்சி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு 30 மில்லி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா, இந்த குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வர பரீட்சையிலே பார்க்கலாம். ஒரு 3 மாதம் கொடுத்து பாருங்கள். 3 மாதத்தில் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் பொதுவாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் நிறைய மருந்துகளை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மருந்துகளை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுவதை பார்க்குறது. எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கவலை குழந்தைகளுடைய படிப்புக்காக மருந்துகள் கொடுக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கவலை. ஆனால் சரஸ்வதி மூலிகையை பொறுத்தவரையிலும் சாதாரணமாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு கீரை போன்ற ஒரு உணவு அது. எப்படி முருங்கைக்கீரை சேர்க்கிறோமோ, எப்படி அகத்திக்கீரை சேர்க்கிறோமோ, எப்படி பாலக்கீரை சேர்க்கிறோமோ, அதே போல் தான் இந்த சரஸ்வதி மூலிகையும். அதை நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய சாறு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை தேன் கலந்து கொடுத்து பாருங்கள். ஒரு 6 மாதம் கொடுங்க. யாரெல்லாம் அடுத்த வருஷம் +2 எக்ஸாம் எழுத போகிறாங்களோ, +1 படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த இன்றைக்கே சரஸ்வதி மூலிகையுடைய அந்த ஒரு சாறை கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் பாருங்கள், உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக எக்ஸாமில் வழக்கத்தை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, சரஸ்வதி மூலிகை ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம்.
உடலில் இருக்கக்கூடிய எந்த வகையான இன்ஃபெக்ஷனையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருந்து. உதாரணத்துக்கு சரஸ்வதி மூலிகை தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யானைக்கால் நோய்க்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எப்படி இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவ முறை மிக பிரபலமாக இருக்கிறதோ, இந்த மருத்துவ முறைகளிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கிளை மருத்துவம் தான் ஹோமியோபதி மருத்துவம். பிரின்சிபல் எல்லாமே மாடர்ன் மெடிசன் பிரின்சிபல், மருந்து மட்டும் மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதில் ஹைட்ரோகொட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இதை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, யானைக்கால் நோய்களுக்கும் உடலில் தீர்க்க முடியாத இன்ஃபெக்ஷன் டியூபர்குலோசிஸ் கூட அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தை கூட பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி மூலிகையுடைய சாரை வந்து நம்ம தீர்க்க முடியாத உடல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர், அதே போல் வெரிகோஸ் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இரத்த குழாய்களுக்கு உள்ளே ஏற்படுகின்ற ஒரு இரத்த கட்டிகளை கரைப்பதற்கு கூட சரஸ்வதி மூலிகையை கொடுக்கக்கூடிய நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போதும் வெரிகோஸ் அல்சர்ஸ் ஏற்படும் போதும் இந்த சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை வந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேகமாக குணமாகி வரதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெரியவர்களுக்கே 35-40 வயது ஆகும்போது சோஷியல் ப்ரெஷர்ஸ், வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ப்ரெஷர்ஸ் மற்றும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வயதாவதால் ஏற்படுகின்ற ப்ரெஷர்னால நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது ஏற்படும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம யாராலையும் வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடிவதில்லை. கோபம் அதிகமாக வரும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறையும், தூக்கம் இல்லாமல் அவதிப்படணும். இதைவிட முக்கியம், இதோட மிகப்பெரிய பக்க விளைவு சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ். பக்கவாதம் ஏற்படலாம், ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஆன்டி பிளட் ப்ரெஷர் மருந்துன்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை பெரும்பாலும் நம்ம உபயோகப்படுத்தும் போது நிறைய பக்க விளைவுகளை தான் நம்ம ஏற்படுத்துறதை பார்க்க முடிகிறது. பக்க விளைவுகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையாலே பிளட் ப்ரெஷர் ஏற்படுது, அந்த மாத்திரையாலேயே பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படுது, லிவர் ஃபேட்டி லிவராக மாற ஆரம்பிக்குது, நிறைய சொல்லிலடங்கா பிரச்சனைகள். எப்படி இயற்கையான முறையில் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும்னா அதற்கும் இந்த சரஸ்வதி மூலிகை ஒரு மிகச்சிறந்த மருந்து. சரஸ்வதி மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 15 மில்லி, சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் ஒரு 5 மில்லி தேன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இரவு படுக்கும்போது எல்லா வேலையும் முடித்து படுக்கும்போது 15 மில்லி சாறில் ஒரு தேன் கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க ஒரு 100 மில்லி பாலில் 15 மில்லி இந்த சரஸ்வதி மூலிகையுடைய சாறு கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு உபயோகப்படுத்தலாம். இதை உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே இரத்த அழுத்தம் நல்ல கட்டுக்குள் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். என்ன ஃபேக்டர்ஸ் நம்மளோட இரத்த அழுத்தத்தை தூண்டக்கூடியதாக இருந்தாலும், சோஷியல் காசஸாக இருந்தாலும், குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த காரணங்களாக இருந்தாலும் சிறிது சிறிதாக அதில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து சரஸ்வதி மூலிகைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரஸ்வதி மூலிகையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோலில் ஏற்படுகின்ற அர்டிகேரியா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதாவது காலையில் எழுந்துக்கும் போது தோல் நல்லா இருக்கும், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தோல் அங்கங்கே சுள்ளுன்னு முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிக்கும். இந்த முள்ளு குத்த ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சொரிஞ்சு விட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் சிவப்பாக ஒரு வட்டமாக கண்டாக இருக்கும். ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கின்ற அரிப்பு ஒரு 10 மணிக்கு போயிடும். படுத்துட்டு காலையில் பார்த்திங்கன்னா அந்த இடம் எந்த தடயமும் இல்லாமல் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது, அப்புறம் நாள் ஆக ஆக மாதம் பூராவுமே அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அர்டிகேரியா பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நல்ல மருந்து வந்து இந்த சரஸ்வதி மூலிகை. சரஸ்வதி மூலிகையை நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அரிப்பு இருக்க இடத்துல எல்லாம் நல்லா தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வெந்நீரில் குளிச்சிடணும். காலையில் ஒரு முறை ராத்திரி ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணோம்னா ஒரே மாதத்தில் அந்த அர்டிகேரியா பிரச்சனை முழுமையாக மறைஞ்சு போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சரஸ்வதி மூலிகையை பொறுத்த வரையிலும்
அறிவு சார்ந்த விஷயங்களுக்காகவும் மனம் சார்ந்த நோய்களுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவாற்றலுக்காகவும் உடலில் ஏற்படுகின்ற குறிப்பாக வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கடந்த சில ஆண்டுகளில் ஏதாவது ஒரு பொருள் பற்றி அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது சமூக வலைத்தளங்கள், அது தொடர்பான விஷயங்கள் தான். ஆகவே அதிகாரம் சார்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன, கருத்து சுதந்திரம் சார்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன, தனிமனித உறவுகள் சார்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன, குற்றங்கள் சார்ந்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில்நுட்பம் என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்கு இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தொடர்பாக நாம் பேசுவதை ஒரு உதாரணமாக கொள்ளலாம். அந்தளவிற்கு இந்த தொழில்நுட்பம் அல்லது இந்த விதமான ஒரு தொடர்பியல் முறைமை என்பது நம்முடைய அனைத்து விதமான வாழ்க்கையையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் எப்பொழுதும் சந்தித்து கொண்ட சில நிமிடங்களில் வாட்ஸ்அப் பற்றி பேசுகிறார்கள், ஃபேஸ்புக் பற்றி பேசுகிறார்கள், ட்விட்டர் பற்றி பேசுகிறார்கள். உண்மையிலேயே இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய அனைத்து விதமான தொடர்பு முறைகளுமே இதற்குள்ளாக சுருங்கிவிட்டன, அல்லது விரிவடைந்து விட்டன, அல்லது நம்முடைய ஒரு மொழியாகவே இவை மாறிவிட்டன, நம்முடைய உடல் உறுப்புகளாக இவை மாறிவிட்டனவோ என்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றியிருக்கிறது, சிந்தனா முறையை மாற்றியிருக்கிறது, நம்முடைய அணுகுமுறையை மாற்றியிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் கவலையுடன் நினைத்து பார்க்க வேண்டிய அல்லது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதற்குள் சில தீவிரமான மனநோய் கொண்டவர்களும் கூட உள்ளே வந்து விடுகிறார்கள். அப்படி வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் தொடர்பான செய்திகள் என்பது இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பிக்கின்றன. அதாவது குற்ற இயல்பு கொண்டவர்கள், அதிலும் குறிப்பாக கொலை போன்ற கொடிய குற்றங்களை தன்னுடன் இருப்பவரையே கொன்றுவிடக்கூடியவர்கள் எப்படி இது போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி சமீபத்தில் படித்த ஒரு செய்தி என்பது, அதாவது ஒரு பெண், வட இந்தியாவில் ஒரு பெண் இன்னொரு ஆணுடன் அவர் சேர்ந்து வாழ்கிறார். குடும்பத்தை விட்டு அவர் விலகி அவருடன் சேர்ந்து வாழுகிற போது அவர் விரைவில் அமெரிக்கா செல்வதாக சொல்லிவிட்டு, அவர் படிப்புக்காக வெளியே தங்கியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆணுடன் சேர்ந்தவர் வாழ்கிறார். அப்படி அவர்கள் வாழுகிற போது அவர்களுக்கிடையே ஒரு கசப்பு ஏற்படுகிறது. ஆத்திரத்தில் அந்த ஆண் அந்த இளம்பெண்ணை கொலை செய்து அந்த வீட்டிலேயே புதைத்து விடுகிறார். புதைத்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த பெண் அனுப்புவது போல் அவருடைய எண்ணிலிருந்து அவருடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து குறுஞ்செய்திகள் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார். பெற்றோர்களும் தங்களுடைய பெண் உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்க பார்க்க போதே மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண்ணுடன் ஒரு முறை கூட பேசாமல் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை மட்டும் நம்பிக்கொண்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது, தன்னுடைய பெண் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான ஒரு ஆயத்தத்தில் இருக்கிறாள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒரு செய்தி ஒரு அயல்நாடு ஒன்றில் நடந்த ஒரு செய்தியையும் கூட நான் படித்தேன். அதாவது ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்து புதைத்துவிட்டு பிறகு அவர் வேறொருவருடன் அவர் இன்னொரு நாட்டிற்கு சென்று விட்டார் என்று தொடர்ந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதி ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஒரு செய்தியை பார்த்தேன். பின்னால் தான் தெரிந்தது அந்த நபரே அந்த பெண்ணை கொலை செய்து புதைத்து விட்டார் என்று. இது எல்லாமே எதை காட்டுகிறது என்று சொன்னால், சமூக வலைத்தளங்கள் என்பது மிக மிக ஆபத்தானவை. அதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக உருவாகக்கூடிய உறவுகள் என்பது நிச்சயமற்றவை. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பதட்டங்கள், குழப்பங்கள் என்பது கடுமையானதாக நிறைய பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக நாம் கவலைப்படுகிற சமயத்தில் நாம் எப்படி இதை அணுகுவது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இது போன்ற இரட்டை மனநிலை கொண்டவர்கள் அல்லது ஆளுமை செறிவு கொண்டவர்கள் அவர்கள் மிகவும் உணர்ச்சிகரமானவர்களாக இருப்பார்கள்.
உதாரணமாக ஒரு நபர் இறந்துவிட்ட பிறகு அவருடைய கணக்கை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றங்கள் செய்வது, அவர் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய் என்று இந்த சமூக வலைத்தளங்களை ஆய்வு செய்யக்கூடிய உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த மனநோயை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த மனநோய்க்கு கொண்டவர்களை நாம் எப்படி அடையாளம் காண்பது என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்களின் மீது எந்நேரமும் அதை பற்றிய எண்ணங்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியாக ஒரு உலகம், அந்த உலகத்திற்குள் இருப்பவை மட்டும்தான் உண்மை, முக்கியமானவை, அதற்கு வெளியே இருக்கக்கூடியவை எதுவுமே அவர்களுக்கு முக்கியமல்ல என்கிற ஒரு உணர்வை அவர்கள் கொண்டிருப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான சமூக சிக்கலாக, உறவு சிக்கலாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மாறிக்கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இந்த சவால்களை, நெருக்கடிகளை ஒரு சமூகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்றால், உங்களுக்கு முன்பின் அறிமுகமற்ற ஒருவர் சமூக வலைத்தளங்களில் அறிமுகமாகிறார். பொதுவாக நம்முடைய அறிமுகங்கள் என்பது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இதுவரைக்கும் சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்பாக எப்படி நடக்கும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சூழலில் ஒருவர் நமக்கு அறிமுகமாவார். ஒன்று, அவர் நம்முடைய ஊரைச் சேர்ந்தவராக இருப்பார், அண்டை அயலவராக இருப்பார், நம்முடன் பணியாற்றக்கூடியவராக இருப்பார், நம்முடன் படித்தவராக இருப்பார். இப்படியாக அவர்களை பற்றிய ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய பின்புலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மனிதரை மதிப்பிடுவதற்கான பல்வேறு விதமான தரவுகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஏதோ ஒரு வழியில் திடீரென முன்பின் தெரியாத ஒருவர் உங்களுக்கு அறிமுகமாகிறார். இன்னொன்று, சமூக வலைத்தளங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரம், அது கொடுக்கக்கூடிய ஒரு அந்தரங்க உணர்வு. அதன் காரணமாக உடனடியாக நிறைய பேர் ஒரு அந்தரங்கமான உரையாடலை நோக்கி கூட சென்று விடுகிறார்கள். அப்படி சென்று விடக்கூடிய ஒரு சூழலில் அந்த நபர்கள் உண்மையிலேயே எத்தகைய குணாதிசயம் கொண்டவர்கள், இயல்பு கொண்டவர்கள் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. அவர்கள் வாழ்க்கையினுடைய பின்னணி என்ன, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை பற்றி எல்லாமே கூட நாம் எந்த விதமான அடிப்படையான தகவல்கள் கூட நமக்கு இருப்பதில்லை. திடீரென ஒரு நாள் அந்த மனிதனிடமிருந்து நாம் எதிர்பாராத ஒரு விஷயம் வெளிப்படுகிற போது, அல்லது ஒரு குணாதிசயம் வெளிப்படுகிற போது, அல்லது அந்த மனிதனுடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு உண்மை வெளிப்படுகிற போது, இந்த சமூக வலைத்தளங்கள் வழியாக உருவாக்கப்பட்ட அந்த உறவு என்பது வெறும் பிம்பம், அல்லது அது ஒரு தோற்றம் மட்டுமே, இந்த நபர் உண்மையில் நாம் அறிந்த ஒரு நபர் அல்ல, வேறு விதமான ஒரு நபர் என்கிற ஒரு அதிர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்கிற சமயத்தில் நாம் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு இதற்குள் ஆட்பட்டவர்களாக மாறிவிடுவோம். இந்த சூழ்நிலையில் தான் மனிதர்களை பரிச்சயம் கொள்ளுகிற போது, மனிதர்களோடு உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற போது, மனிதர்களிடம் பிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்கிற போது, நாம் அதை ஒரு அந்தரங்கமான இடத்திற்கு நகர்ந்து சொல்கிறோம் என்று சொன்னால், அதற்கு நாம் நீண்ட காலம் நமக்கு தேவை. இந்த மனிதரை பற்றிய குணாதிசயங்கள் நமக்கு தேவை. மாறாக சமூக வலைத்தளங்கள் தரக்கூடிய அந்த பொதுவான ஒரு தோற்றத்தின் வழியாக மட்டுமே நாம் உறவுகளை கட்டமைத்து கொண்டால், அதற்கு பிறகு அந்த மனிதர்களுடைய அசலான முகங்கள் தெரிகிற போது நாம் மிகப்பெரிய அளவிற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியவர்களாகி விடுகிறோம். அது கொலைகளாகத்தான் முடிய வேண்டும் என்று இல்லை, இன்னும் பலவிதமான விஷயங்கள், மிரட்டப்படுவது, அல்லது வேறு விதமான ஒரு நிர்பந்தங்களுக்கு ஆளாக்குவது, அல்லது ஒருவரை பற்றிய உண்மையான புரிதல் இல்லாமலேயே ஒரு கற்பனையான புரிதலின் அடிப்படையில் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை என்பது மேலும் மேலும் சிக்கலானதாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நாம் சந்திக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு முன்பு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வாழுகிற காலத்தில் சமூக வலைத்தளங்கள் மட்டும் நம்முடைய ஊடகம் அல்ல, வாழ்க்கை என்பது அதை தாண்டியும் பல்வேறு விதமான சவால்களை கொண்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் இது போன்ற செய்திகளிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் எப்பொழுதுமே அவை நுட்பமானவை, ஆழமானவை, நாம் கவலையுடன் நினைத்து பார்க்க வேண்டியவை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறைகளை பற்றிய பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர், பன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னாள் இயக்குனர் திரு NS சங்கர்.
ஒரு சமூக சேவகரா சமூகம் அப்படிங்கிறது என்ன, இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு தேவைகளோட மக்கள் இருக்காங்க, அதை எந்த அளவுக்கு ஒரு அமைப்பு மூலமா நம்ம பூர்த்தி செய்ய முடியும், இப்ப வரைக்கும் இந்த 30 ஆண்டுகள்ல இவரோட பயணம் எப்படி இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகரா, பன்னாட்டு அரிமா சங்கத்தோட முன்னாள் இயக்குனரா, லைம்ஸ் கிளப்போட ட்ரஸ்டி அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. வணக்கம். இப்போது ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ நோபல் விஷயம் தான் நம்ம சொல்லணும். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பயணம், அதற்கான முன்னேற்றம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எதுவுமே கிடைக்காம அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாமல் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய அமைப்புகள் உருவாயிருக்கு, என்ஜிஓஸ் உருவாயிருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த சமூகத்தில் மற்ற அடித்தட்டு மக்களோட தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து லைன்ஸ் கிளப்போட இணைஞ்சு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது பொதுவாக இந்த சமூகத்தில் எவ்வளோ தூரம் தேவைகள் இருக்கு, இளைஞர்கள், முதியவர்கள், வயதானவர்கள், இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கான தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல ரொம்ப அதிகமான தேவைகள் இருக்கு, அதை எவ்வளோ தூரம் ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம பூர்த்தி செய்ய முடியும், அதை உங்களோட பயணத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இன்னைக்கு இந்த தேவை அப்படின்னும் போது ஒரு அமைப்பு, ஒரு சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் தேவைகளோட, எதிர்பார்ப்புகளோட மக்கள் இருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம பூர்த்தி பண்ண முடியும்? A man has to evolve himself. ஒரு எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி. மனிதன் வளர வளர வயது மட்டும் ஆவதில்லை, அவனுடைய தோற்றங்கள் மட்டும் மாறுவதில்லை, அவனுடைய சிந்தனைகள்லாம் மாறுகிறது. அந்த மற்றவர்கள் மீது ஒரு கரிசனம், அக்கறை, பரிவு, சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கிறதா, அதையெல்லாம் சொல்லித்தருவதற்கு தான் இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம். இந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்கின்ற போது நம் குடும்பம் என்று மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மீது எப்படி பரிவு காட்டுவது, மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை தருவது தான் இந்த தொண்டு நிறுவனங்கள். அந்த வகையிலே தான் அரிமா சங்கத்தில் நான் சேர்ந்தேன். நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஹெல்த், பொதுவாக பப்ளிக் ஹெல்த், அதிலே நிறைய தொண்டு நிறுவனம் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், மூன்றாவது வந்து ஒரு சர்வீஸ். பல ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் எங்கெல்லாம் புதிதாக எதுவும் ஆரம்பிக்க முடியுமோ அதெல்லாம் ஆரம்பித்து செய்யலாம். அது மட்டும் அல்லாமல் ஒரு எஜுகேஷன், இப்போ வந்து கல்வி வந்து வியாபாரமாகிவிட்ட ஒரு நிலையிலே லைஃப் ஸ்கில்ஸ், இந்த அடோலசன்ட் சில்ட்ரனுக்கு தாய் தந்தை இரண்டு பேருமே வந்து வேலைக்கு செல்கின்ற ஒரு நேரத்தில் குழந்தைகள் ஒரு கட்டுப்பாடின்றி அல்லது வந்து யாரும் கவனித்து கொள்ள முடியாதபடி இருக்கிற நிலையில் அவங்களாம் கெட்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது போன்ற பலவிதமான செயல் திட்டங்களை நிறைய தொண்டு நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரிமா சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. தனித்தனியாக சொல்ல வேண்டுமானால் நிறைய பேசலாம் அதை பற்றி. கண்டிப்பாக சார், இதை பற்றி விரிவாகவே நம்ம பேசுவோம். நம்ம பன்னாட்டு அரிமா சங்கம் அப்படிங்கிறத தாண்டி இந்த லைன்ஸ் கிளப்ன்ற ஒரு அமைப்பு பேசும்போது எல்லாருக்கும் போய் சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா கண் அறுவை சிகிச்சை தான். இப்போ வந்து கண் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒருத்தர் செய்கிறத விட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியாக போகும்போது அவங்களுக்கு பல விதத்தில் பயன் கிடைக்குது. இதனால பலனடைஞ்ச பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த கண் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற இந்த தொண்டு சார்ந்த அனுபவங்களை சொல்லுங்க. 1925ஆம் ஆண்டு எங்களுடைய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் காது கேளாத, கண் பார்க்க முடியாத, பேச முடியாத ஒருவர் ஹெலன் கெல்லர் வந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ ஆம் யுவர் சேலஞ்ச், நான் உங்களுக்கு ஒரு சவால், நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று சொன்னார். அதிலிருந்து இந்த கண் பார்வைக்கு முதலிடம் என்ற திட்டத்தை இந்த அரிமா இயக்கம் எடுத்துக்கொண்டது. இந்த 90 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 3 கோடி பேருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய வந்து ஒரு ஆப்பிரிக்காவிலே ரிவர் பிளைண்ட்னஸ் என்ற ஒரு நோய், இந்த ரிவர் பிளைண்ட்னஸ் நோய் வந்து ஒரு ஆற்று நீரில் இருக்கின்ற கிருமியினால் ஏற்படுகின்ற ஒரு நோய். அதை தீர்ப்பதற்காக ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக, யுனிசெஃப் மூலமாக, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக பல ஆராய்ச்சிகளை செய்து அதற்கெல்லாம் இந்த இயக்கங்கள்லாம் செலவு செய்தார்கள். 15 கோடி பேருக்கு எப்படி போலியோ என்ற அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதோ அதே போன்று ரிவர் பிளைண்ட்னஸ் ஆப்பிரிக்காவில் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே வேலை செய்திருக்கின்றார்கள்.
ஒரு 6 லட்சம் பேருக்கு ஐ கேர் ஸ்பெஷலிஸ்ட், அது ஒரு 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 ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கின்றோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கணும். ஒரு இந்த இந்தியாவில் மட்டும் வந்து உலகம் முழுவதும் 600 கண் மருத்துவமனைகளை நிறுவி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் 120 கண் மருத்துவமனைகள் நிறுவி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பலவிதமான முயற்சிகள். குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை என்ற ஒரு திட்டம், இதன் மூலமாக இதுவரை ஒரு 1.25 கோடி குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டால் கண்ணாடி கொடுத்திருக்கின்றார்கள். சில குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் தேவை என்ற போது தேவையான அந்த மருத்துவமனைக்கு எடுத்து சென்று, இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா சங்கர நேத்ராலயா இருக்குது, இல்லை வந்து அகர்வால் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கெல்லாம் கூட கூட்டி கொண்டு போய் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இப்போது நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கண் மருத்துவம் சார்ந்து. எங்களுடைய கண் மருத்துவமனைகளிலே நிறைய எல்லா விதமாக வெறும் கண்புரை அறுவை சிகிச்சை மட்டுமல்ல, எல்லா விதமான சிகிச்சையும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண் பார்வைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த கண் தானம்லாம் சொல்கிறாங்களே சார், அது கூட இந்த அமைப்பு கண் தானத்துக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போது இரத்த தானம் வந்து ஒரு இரத்த வங்கிகள் நிறைய இருக்குது இந்தியாவில். தொண்டு நிறுவனம் நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரிமாயக்கம் கூட 10 இரத்த வங்கிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும். மற்ற தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் யூனிட்ஸ் ஆஃப் பிளட் அவர்கள் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் நிர்ணயித்த விலையிலே கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கும்போது இப்போ ரத்தம் வந்து ஒரு 30 வருடங்கள் முன்னாலே பார்த்தா ரத்தம் வாங்குவார்கள், விலைக்கு வாங்குவார்கள். ஆனால் இப்போ ரத்தம் வாங்குவது நின்று விட்டது. யாரும் விலைக்கு வாங்கக்கூடாது என்று தடை சட்டமே வந்திருக்கின்றது. யாரும் ரத்தம் தானாகவே கிடைக்கின்றது அந்த டொனேஷன் மூலமாக. ஆனால் கண் பார்த்தீங்கன்னா கண் அப்படி கிடைப்பதில்லை. இன்று கூட கண் வந்து இப்போ பக்கத்து நாட்டில் இலங்கையிலே பார்த்தீங்களே, ஆனால் மிகச்சிறிய நாடு, அங்கே வந்து அவங்க கண் தானம் அதிகமாக இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள் கண். ஆனால் நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் 3 லட்சம் பேர் எப்போதுமே அந்த காத்திருப்போர் பட்டியலில் இருக்கின்றார்கள் அந்த ஐ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக. ஒரு நாள் இந்தியாவில் இறக்கின்றவருடைய கணக்கை பார்த்தீர்களே, ஆனால் ஏறக்குறைய 1 லட்சம் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 3 லட்சம் இந்த காத்திருப்போர் பட்டியல் 3 நாட்களில் தீர்ந்துவிடும். 3 நாட்களில் தீர்ந்துவிடும். ஆனால் நம்முடைய அந்த விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை. அதைக்காக நிறைய தொண்டு நிறுவனங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறனால் நாங்களும் நிறைய இதற்காக விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். துண்டு பிரசுரங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வீடு வீடாக சென்று இதற்காக பிரச்சாரங்கள்லாம் செய்கின்றார்கள் நிறைய தொண்டு நிறுவனங்கள். அதில் அரிமாயக்கம் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய திட்டமாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் அந்த கண் யாருக்கும் வந்து ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்காத காரணத்தினாலே கண் பார்வை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதில் நாங்கள் முழுமையாக கவனத்தோடு அதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும். என்னென்னா இந்த வில் ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் அந்த இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய மகனோ மகளுக்கோ அது தெரியாது. கண்தானம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அந்த சமயத்தில் அது யாராவது 6 மணி நேரத்துக்குள்ளே யாராலும் சொல்லி கண்தானம் கொடுத்தால்தான் கண்தானம் நடக்கும். ஏறக்குறைய எனக்கு தெரிந்த வகையில் 1% தான் மக்கள் வந்து கண்தானம் செய்கின்றார்கள். இறந்தவர்களில் 1% தான் செய்கின்றார்கள். இன்னும் 99% செய்யாமல் இருக்கின்றார்கள். அது உங்களை போன்ற தொலைக்காட்சி மூலமாக சொல்லும்போது இது எல்லோருக்கும் பரவும் என்று நான் நம்புகின்றேன். நிறைய கண்தானம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். கண்டிப்பாக சார். இப்போ கண்தானம் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு பக்கம் தேவை அப்படின்னாலும், அப்படி பண்ணி முடித்தவங்க வந்து அதை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை குடும்பத்தாருக்கு முதல்ல சொல்லி வைக்க வேண்டிய அவசியமும் இன்னைக்கு முக்கியமாக இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது இதை தாண்டி ஹெல்த் அப்படின்னு வரும்போது இன்னும் எந்த மாதிரியான ஒரு தேவைகள்லாம் இருக்குது சார்? ஒரு உதாரணமாக நாங்கள் ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன் இப்போது மற்றவர்களால் முடியாத தனிப்பட்ட மனிதர்கள் செய்ய முடியாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் என்றால், ஒரு டயக்னோசிஸ் சென்டர், இப்போ இங்கே டயக்னோசிஸ் சென்டர் தனியார் நடத்துகின்றார்கள். அதற்காக நிறைய பேர் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது செலவு செய்ய முடியாது. அவளால் செலவு செய்ய அடித்தட்டில் வசிக்கின்ற மக்கள், குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களால் செலவு செய்ய முடியாது. அதனால் எழுதி கொடுத்தா கூட போய் அதை பார்க்க மாட்டார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் சமூக அமைப்பினால் நடத்தப்படுகின்ற டயக்னோசிஸ் சென்டருக்கு எப்படின்னா, அவளுக்கு நிறைய டொனேஷன்ஸ் வருது. அது மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வாங்க முடியும், டொனேஷன் மூலமாக வாங்க முடியும். இடம் அவர்களுக்கு இலவசமாக இருக்கும். இதில் வந்து வெறும் அந்த டாக்டரோட சேலரி, இந்த பேராமெடிக்கலோட சேலரி இவர்கள் மட்டும் கொடுத்தால், கன்சியூமபிள்ஸோட அந்த எக்ஸ்பென்ஸ் இது மட்டும் கொடுத்தால் போதும். ஒரு வெளியிலே வந்து ஒரு 4000 ரூபாய் சிடி ஸ்கேன் என்றால் இங்கே ஒரு 1200 ரூபா வாங்கினால் போதும். வெளியே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு 15000 என்றால் இங்கே ஒரு 4000 5000 வாங்கினால் போதும். நிறைய இது போல் 1/3 செலவு செய்தால் போதும், எல்லாருடைய மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இங்கே இந்த டிஜி வைஷ்ணவா காலேஜில் அரிமாசம் கூட ஒன்று நடத்தி வருகிறது. நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு நாளைக்கு குறைந்து 300லேருந்து 500 பேர் வந்து அங்கே அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை செய்து கொண்டு செல்கின்றால் மிக குறைந்த அளவிலே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது போல் செய்ய முடியும். ஒரு தொண்டு நிறுவனம்
இதையெல்லாம் செய்ய முடியும். ஒரு டயாலிசிஸ் சென்டர் நடத்த முடியும். டயாலிசிஸ் சென்டர் நடத்தும்போது குறைந்த விலையில், அதாவது நிறைய பேருக்கு வந்து நிறைய இப்போ டயபெட்டிஸ் எங்கும் பரவி இருக்கிறது. அதுபோல் இப்போ டயபெட்டிஸ்க்கே தனியாக ஹாஸ்பிட்டல் வேணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் வேண்டும் நினைக்கின்றேன். அதுக்கெல்லாம் நிறைய அந்த டயாலிசிஸ்னால அவருடைய வாழ்வு ஒரு 3 வருடம் 5 வருடம் 10 வருடம் இருக்கலாம். அதற்குள்ளாக எப்படி அவர்கள் வந்து அந்த அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று டயாலிசிஸ் செய்து கொண்டு வருகின்ற அந்த ஒரு இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்ய முடியும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமா சார். இது தாண்டி மருத்துவம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இதுவே ஒரு பெரிய சேவைன்னு தான் சொல்லணும். இந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் போது பல விஷயங்கள் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் பயனாளிகளுக்கு. கல்வி வரும்போது சார், எஜுகேஷன் இன்னைக்கு கட்டாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசு பள்ளிகளும் நிறைய இருக்குது. அடிப்படை கல்வி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கல்வின்னு வரும்போது மாணவர்களோட போக்கு எப்படி இருக்குது? அவங்களோட தேவைகள் எவ்வளோ தூரம் இருக்குது? 2 விதமாக மாணவர்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று வசதி படைத்த குடும்பத்தில் வருகின்ற மாணவர்கள், வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள். வசதி படைத்த குடும்பத்தில் வருகின்ற மாணவர்கள் கான்வென்ட்டிலே படிக்கின்றார்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கின்றார்கள். அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை வருகிறது, என்னென்னா பேரண்ட்ஸ் அவர்களை கவனிப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை. இந்த சமூக ஊடகங்கள் என்று சொல்ல முடியாது, டிஜிட்டல் மீடியா அது நிறைய எங்கேயோ தவறான வழிக்கு அவர்களெல்லாம் எடுத்து செல்கிறது. அவர்களே அந்த இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அடித்தட்டு மக்களிடம் அங்கிருந்து வருகின்ற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி சாலைகள் கிடைப்பதில்லை, நல்ல பள்ளிக்கூடங்கள் கிடைப்பதில்லை, சரியான கல்வி முறை போதிக்கப்படுவதில்லை. இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இது ரெண்டும் தீர்வதற்காக நிறைய சமூக தொண்டு நிறுவனங்கள் தாங்களாகவே பள்ளிகளாக நடத்துகின்றார்கள். இப்போது அரிமா சங்கத்தில் கூட நிறைய பள்ளிகள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அது இன்னொன்று லைஃப் அடோலசன்ட் ஸ்கில்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கின்றோம். அது என்னென்னா, முதல்லலாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் ஸ்கூலில். ஒரு பீரியடே இருக்கும், ஒரு வாரத்தில் 1 இல்லை 2 பீரியட் இருக்கும். அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த அடோலசன்ட் ஸ்கில்ஸ் என்ற பெயரில் நடத்துகின்றார்கள். இந்த கவனிக்க முடியாத குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கு எப்படி ஒரு ஆசிரியைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அதற்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் தேவை, அந்த புத்தகங்களை தமிழிலே அல்லது எந்தெந்த மொழியிலே ரீஜனல் லாங்குவேஜில் அச்சடித்து கொடுப்பது, அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவளை தங்களோடு சமூகத்தோடு இணைத்துக் கொள்வது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10வது வரைக்கும் வர முடியாத குழந்தைகள் தான் நாளைக்கு சமூக விரோதிகளின் நான் சொல்ல விரும்பவில்லை, சமூகத்திலிருந்து தனிப்பட்ட மனிதர்களாக சென்று விடுகின்றார். அவர்கள் தான் வந்து சாதாரண கடைநிலை ஊழியர்களாக இல்லை வந்து தெருவோரம் இருக்கின்றவர்களாக சுற்றி கொண்டிருப்பவர்களாக மாறிப்போய் விடுகின்றார்கள். அவர்களெல்லாம் மனத்தை மாற்றி சமூகத்திலோடு ஒட்ட வைப்பது என்னுடைய முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலையை நிறைய தொண்டு நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது, அரிமா இயக்கமும் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான பணியாக நாங்கள் கருதுகின்றோம். இதுவரைக்கும் இந்த ஒரு 10 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 2 லட்சம் மாணவர்களை அவருடைய அந்த திசையை திருப்பி நல்ல வழி கொண்டு வந்திருக்கோம் என்று எங்களாலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அது அதே போல் ஸ்போர்ட்ஸ், யாருக்கெல்லாம் வந்து நல்ல விளையாட்டு திறமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் விளையாட்டு திறமை ஊக்குவிப்பது ஒரு பெரிய ஒரு கடமையாக இது எல்லா தொண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு கடமை. இப்போது அடிப்படை வசதிகளே இல்லாதவரிடம் போய் சென்னையிலே கூட நிறைய பார்த்துருக்கீங்களா, குற்றாலீஸ்வரனில் இப்போ எங்கே இருக்காரு கூட தெரியாது, நிறைய குழந்தைகள் போல் வீணாக போய் விட்டுருக்கிறார்கள். அதுபோல் நல்ல திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வெறும் அரசாங்கம் மட்டும் முயற்சித்தால் போதாது, மற்றவர்களும் தொண்டு நிறுவனங்கள் முயற்சிக்க வேண்டும், சமூக நிறுவனங்கள் முயற்சிக்க வேண்டும், அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஒரு கனெக்ட் between the ordinary people and the corporate companies through ஒரு social organization like ours. இது முடியும் என்று நான் கருதுகின்றேன், சாத்தியம் என்று நான் கருதுகின்றேன். நம்ம இப்போ அடலசன்ட் ஏஜ் பற்றி நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, இப்போது அவங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்று அடிமட்டத்தில் இருக்கிறவங்க கூலி தொழிலாளர்களாக வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்கள பார்க்க முடியல. ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவங்க கூட அவங்களோட கெரியரை வளர்த்துக்கிறதுக்காக பெற்றோர்கள்லாம் வேலைக்கு. இந்த தனியாக இருக்கிற குழந்தைங்களுக்கான கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது? பொதுவாக 2 விதமான பாதிப்புகள். இந்த பெரிய குடும்பத்தில் வருகின்ற அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த சினிமா மற்ற பொழுதுபோக்கு சங்கங்கள் இங்கே வந்து கிளப்புக்கு செல்வது, இப்படிப்பட்ட ஒரு அதனாலே ஏற்படுகின்ற சில மதுவுக்கு அடிமையாகுவது, இல்லை வந்து வேறு ட்ரக்ஸுக்கு அடிமையாவது அது போன்ற ஒரு விஷயங்கள். கீழே இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அதுக்கு தகுந்தபடி அவங்களும் அதே போல் அவங்களும் ஒரு மதுவுக்கு அடிமையாகின்றார்கள். அவர்களும் வந்து ட்ரக்ஸு, இந்த இவர்கள் வாங்குகின்ற ட்ரக்ஸுக்கும் அவங்க வாங்குகிற ட்ரக்ஸுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் தவிர அந்த போதை என்பது 2 பேருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. இந்த மேலே இருக்கிறவங்களில் இந்த கொலை களவு அது போல ஈடுபடாமல் இருக்கலாம், கீழே இருக்கிறவங்களும் அதில் தான் ஈடுபடுகின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு பணம் கிடைப்பதற்குண்டான ஒரே வழியாக அது அவங்களுக்கு தெரிகிறது. சமூகத்திலே யாரெல்லாம் இது போன்ற பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இவர்களெல்லாம் உபயோகித்துக் கொள்கின்றார்கள். ஆக அப்படி
அடியாட்களாக மாறி போய் விடுகின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அவலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சமூக அவலத்திலிருந்து அவளை மீட்டெடுப்பது எல்லோ தொண்டுநர்களுக்கு ஒரு தலையாய கடமை என்றே நான் கருதுகின்றேன். அதை எப்படி செய்ய முடியுது சார்? அவங்களுக்கான ஒரு ஆலோசனை, அவங்கள வழிநடத்துதெல்லாம் அமைப்பு ரீதியாக எப்படி செய்ய முடியும்? ஒரு கவுன்சிலிங் சென்டர் என்று வைக்கலாம். இந்த தொண்டுநர்கள்லாம் கவுன்சிலிங் சென்டர் என்று வைக்கலாம். அரிமாயக்கம் கூட வைத்திருக்கின்றார்கள். அது ஒன்று. அல்லது நாங்களெல்லாம் இப்போது அரிமாயக்கத்தில் வேர்ல்டு விஷன் இந்தியா ப்ராஜெக்ட் ஒன்று, சைல்டு எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கிறது. அவர்களாம் இந்த குழந்தைகளெல்லாம் அவங்க பேரண்ட்ஸு, குழந்தைகள், அந்த பள்ளி மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் செய்கின்றார்கள். நாங்கள் ஒரு 6,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஒரு 25,000 குழந்தைகளை தத்து எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அக்ஷய பாத்திரா என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அக்ஷய பாத்திரா ஒரு வருடத்திற்கு 750 ரூபாய் கொடுத்தால் போதும் மதிய உணவை தருகின்றது. வெறும் ஹைஜீனிக் ஃபுட்டு, இந்த கேலரிலாம் பார்த்தா ரொம்ப அருமையான, யாரும் கையே தொடவாத ஒரு சமையல்களை செய்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே இந்த மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கிறதுனால இங்கே தேவையில்லை, மற்ற இடங்களுக்கு தேவைப்படுகிறது. அங்கெல்லாம் இது போல் லட்சக்கணக்கான பேர்களுக்கு குழந்தைகள் உணவு தருகின்றார்கள். இந்த உணவு கொடுப்பது, அவர்கள் படிக்க ஏற்பாடு செய்வது, கவுன்சிலிங் கொடுப்பது, இது எல்லாம் செய்தால் மட்டும் போதுமா என்று கேட்டால் எனக்கு ஏதோ ஒரு குறை இருப்பது போல தோணும். என்ன குறைன்னு சொன்னால், அவளுக்கு அந்த இடத்துலேருந்து அவளுக்கு ஒரு வேலை கிடைத்து வெளியே வருகின்றவரை யாரும் பார்த்து கொள்ளாவிட்டால் மறுபடியும் மீண்டும் அவர்கள் கீழே தள்ளப்படுகின்றார்கள். இதுதான் ஒரு பெரிய, யாரெல்லாம் ஒரு சுமாரான வேலைக்கு சென்றால் கூட அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அது போக மாட்டேங்கிறாங்க. ஆக அந்த நல்ல வேலை கிடைப்பு என்பது ஒரு சுமாரான வேலையாக கிடைக்க வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக, இல்லை கார்ப்பரேட் கம்பெனியுடைய கடமையாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு எல்லாம் அவர்களால் முயற்சிக்கிறார்கள். எல்லாம் முயற்சி தோற்று போகும்போது மறுபடியும் திரும்ப போயிடுறாங்க, பழைய இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக கருதுகின்றேன். கண்டிப்பாக சார். இப்போ இதெல்லாம் பற்றி பேசும்போது பெற்றோர்களுக்கான ஒரு கடமைகள் என்னங்கிறதையும் நம்ம பேசணும். அவங்களுக்கான ஒரு பொறுப்பு அப்படின்போது இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேகமான ஒரு உலகத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த காலத்துலலாம் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு இப்போ யாராவது தெரியலனாலும் இன்னொருத்தரங்க பார்ப்பாங்க. இப்போ நிறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்ததுக்கப்புறமா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். அவங்க ஒரு நிலையை தாண்டி போய் ஒரு தவறான பாதைக்கு போனதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு புரிதல் வருது. பிள்ளைகள் வளர்ப்பில் பெற்றோரோட பங்களிப்பு, பெற்றோருடைய பங்கு தான் மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோருடைய நேரம் கிடைக்காம ஒரு பெரிய காரணம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் ஃபேமிலி, 2 பேரும் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் காலையில் 8 மணிக்கு போனால் இரவு 8 மணிக்கு தான் வருகின்றார்கள். இதுபோல் நிறைய அவளுக்கு உண்டான பிரச்சனைகள். தாய் தந்தையர் கூட இருப்பதில்லை, இல்லை இருப்பதை வெறுக்கின்றார்கள். எப்படி வேணுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலுமே கூட இது ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. சைனாவில் இந்த பிரச்சனை இருக்கிறது, மற்ற மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளிலே கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. இது தீர்த்த மாதிரி எங்கேயும் தீர்க்கப்படவில்லை. இந்த பிரச்சனை இங்கேயும் தொடர்ந்து இருக்கும். ஒரே தீர்வு என்னவென்றால், கணவனோ மனைவியோ கொஞ்ச நேரமாவது தன்னுடைய குடும்பத்தாரோடு செலவு செய்ய வேண்டும் தினமும் என்று ஏதோ ஒரு வேறு நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு செய்கிறாங்க. 2 பேரும் அவங்களுடைய வேலையை பாதியாக பங்கிட்டு செய்கின்றார்கள். அதுபோல் குழந்தையை பார்த்து கொள்வது கூட 2 பேரும் சேர்ந்து பங்கிட்டு பார்த்து கொண்டால் ஒருவேளை இந்த நிலைமை மாறும் என்று நான் கருதுகின்றேன். முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த பங்கிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இது உங்களோட வேலை அவங்களோட வேலைன்னு சொல்லாமல் ஷேரிங் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இது சமீபத்திய தேவைகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு அமைப்பு மூலமாக இருக்கீங்க அப்படின்னால ஜென்ரலாக என்ன மாதிரியான ஒரு தேவையெல்லாம் இப்போ இருக்குது, விழிப்புணர்வு தேவையாக இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன கண் தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை, உடல் தானத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. இல்லைனா ரிசர்ச் செய்ய முடியாது. உடல் தானம் இல்லாவிட்டால் ரிசர்ச் செய்ய முடியாது. ஆக அதுக்கு உடல் தானம், அதற்காக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. நான் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் சொன்னேன் இல்லையா, அடோலசன் ஸ்கில்ஸ், நிறைய பேர் படிக்கிறார்கள். எல்லோரும் திரும்ப இந்த +2 படிச்சுட்டு மறுபடியும் திரும்ப ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் போகிறாங்க, மெடிக்கல் காலேஜ் போகிறாங்களே தவிர லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி காலேஜுங்கிற மாதிரி நம்மகிட்ட இங்கே இல்லை. ஆனால் அமெரிக்காவிலே போன்ற கல்லூரி நிறைய இருக்கின்றன, சைனாவில் நிறைய இருக்கின்றன. என்னென்னா இந்த 10th +2 முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் இன்ஜினியரிங் போகிறது போல் அங்கெல்லாம் ஏர் கண்டிஷனிங், ப்ளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், அது தனித்தனியாக காலேஜே இருக்குது. 1 வருஷ கோர்ஸ், 6 மாத கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. அதுபோல் இந்த இல்லை படிக்காதவர்களுக்கு கூட ஒர்க் ஷாப் எப்படி நடத்துவது, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் எப்படி நடத்துவது, அது போன்ற கம்யூனிட்டி காலேஜ் நிறைய வரணும்னு எனக்கு தோணுது. இந்த இப்போ நமக்கு எங்கே பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரிஷியனே கிடைக்க மாட்டாங்க, ப்ளம்பர் ஆளே கிடைக்க மாட்டாங்க. பட் இதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நான் சொன்னபடி இந்த அடித்தட்டு மக்கள் எல்லாம் வராங்க இல்லையா, அவர்கள் இது போன்ற நிலையான வருமானம் கிடைக்கும்படி ஒரு நல்ல ஒரு தொழிற்பயிற்சியை கொடுத்தால் கூட அவளெல்லாம் நல்ல மனிதர், நல்ல
குடிமகன்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது போன்ற ஒரு கல்லூரிகளை ஆரம்பிப்பது இதற்காக நிறைய மத்திய அரசாங்கம் சரி இல்லை மாநில அரசாங்கம் சரி நிறைய தே ஆர் கிவிங் எய்டு கிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யாராவது காலேஜ் நடத்தினா ஒரு லைஃப் ஸ்கில் நடத்தினா கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதிகமாக பரவவில்லை. தொண்டு நிறுவனம் இதெல்லாம் பரவலாம். தொண்டு நிறுவனம் இது போன்ற கல்லூரிகளை நடத்தலாம். ஒரு கம்யூனிட்டி காலேஜ் நடத்தலாம், நிறைய இடத்துல நடத்தலாம், தாலுகா லெவலில் நடத்தலாம். இது ஒவ்வொரு மாவட்டம் மட்டுமல்ல, தாலுகா லெவலில் நடத்தலாம். அது ஒவ்வொரு இடத்துலையும் அதுபோல் வட்டாரம் சார்பாக நடத்தினால் இது ஒரு மிகப்பெரிய பயனை தரும் என்று நான் கருதுகின்றேன். இப்போது சமீபத்திய உங்களுடைய பணிகள் பற்றி பேசணும். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது இந்த அம்மை தடுப்பூசி பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து ஊடகங்கள் மூலமான பலவிதமான தகவல்கள் வருது. இதெல்லாம் பொய், இதெல்லாம் தேவையில்லை, ஏதேதோ பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதையும் பார்க்குறோம். உண்மையிலேயே இப்போ நீங்கள் அந்த பணியில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றின ஒரு புரிதல் தேவையாக இருக்குது, சொல்லுங்கள். இந்த மீசில்ஸ், மைனஸ் அண்ட் ருபெல்லா வேக்சினை பற்றி நிறைய சொல்லணும். குறிப்பாக இங்கே இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாலே அரிமா இயக்கம் வந்து இதில் பெரிய ஈடுபாட்டோடு ஆப்பிரிக்காவிலே நாங்கள் இதை சேவை செய்து கொண்டிருந்தோம். ஏறக்குறைய 28 நாடுகளிலே, ஆப்பிரிக்கா நாடுகளிலே மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சினேஷன் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்று செய்து கொண்டிருந்தோம். யுனெஸ்கோ, யூனிசெஃப் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவரோடு இணைந்து இந்த வேலை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் $1 கொடுத்தால் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் $1 கொடுக்கும். இந்த $2 கொண்டு போய் காவி ஃபவுண்டேஷன் ஐரோப்பாவில் ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கிறது, அவர்கிட்ட கொடுத்தா அவங்க அதுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுமோ ஈக்குவலாக அவங்களும் பணம் போடுவாங்க. அப்படி தான் இந்த ஆப்பிரிக்காவில் நடந்தது. இந்த காவி ஃபவுண்டேஷன் இந்திய அரசாங்கத்தோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள் 2-3 வருடங்களாக தொடர்ந்து. இதை நீங்கள் இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் கடைசியாக செய்தித்தாயத்தை இந்த தடவை இப்போது செய்யலாம் என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏறக்குறைய $30 மில்லியன் கொடுத்திருக்கின்றோம். காவி ஃபவுண்டேஷன் ஒரு $30 மில்லியன், ஏறக்குறைய 200 கோடி இந்திய மதிப்பிலே பார்த்தால். இப்போது இந்த இந்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசாங்கங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த மீசில்ஸ் மைனஸ் ருபெல்லா வேக்சினேஷன் இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதல் தவணையாக தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கோவா மற்றும் லட்சத்தீவுகள் இந்த 5 இடங்களிலே தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன பயன் இருக்கிறது, ஏன் இந்த பயம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ வெளிநாட்டிலிருந்து வருகின்ற மருந்து வியாபாரம் செய்வதற்காக இங்கே கொண்டு வருகின்ற மிகப்பெரிய பரவலான ஒரு பேச்சு அடிபடுகின்றது. அது உண்மை அல்ல. இந்த மருந்து பூனாவில் செய்யப்படுகின்ற ஒரு மருந்து. இந்தியாவை பொறுத்தவரை பூனாவில் செய்யப்படுகின்ற மருந்து அதுதான் இங்கே வந்திருக்கு எல்லாருக்கும். ஒன்று. இரண்டாவது, 9 மாத குழந்தை முதல் 15 வயது குழந்தை வரை இது போடலாம். ருபெல்லா வேக்சினேஷனுக்கு முன்னாலெல்லாம் 10 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் போட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது வந்து ஒரு சிறிய வயல் ஒரு ரெண்டையும் சேர்த்து கொடுப்பதனாலே அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பயன் தரும் என்று ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாலே பரிந்துரைக்கப்பட்டு யூனிசெஃபினாலே பரிந்துரைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருந்து இது. அதனால் அதை பற்றி பயம் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருந்தா கூட இப்போ பிறந்த குழந்தை உடனே 1 வருஷத்துக்குள்ளே எல்லா விதமான இன்ஜெக்ஷனும் போட்டுருவோம் நாம். அதனால் அந்த மறுபடியும் திரும்பி போடணுமாங்கிற இன்னொரு சந்தேகம் வருகின்றது. அவளுக்கு கூட போடுறதுனால இது தவறில்லை, மறுபடியும் ஒரு முறை போடலாம். இது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷம பிரச்சாரம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். வலைத்தளங்களில் இது வந்து கொண்டே இருக்கிறது, டிஜிட்டல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமே தவறு என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய தவறான வாதம் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாங்களெல்லாம் பள்ளியிலே படிக்கும்போது ஒவ்வொரு வகுப்பறையில் 2 பேர் 3 பேர் கால் ஊனமுற்றவர்களாக இந்த போலியோனால் அஃபெக்ட் ஆனவர்களாக இருப்பார்கள். எங்கள் பள்ளியில் 1000 பேர் இருக்கிற ஒரு பள்ளியிலே குறைந்து ஒரு 20-30 பேர் அம்மையினாலே பாதிக்கப்பட்டு முகம் முழுவதும் உடம்பு முழுவதும் வடுக்கணினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். இந்த 50 வருடங்களுக்கு பின்னாலே ஒரு பள்ளியிலாவது எங்கேனும் கால் ஊனமற்றவர்களையோ கை ஊனம் பார்க்க முடிகிறதா? அது போலியோ இம்யூனைசேஷன் எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? இதுபோல் இந்த பெரியம்மை இன்று அறவே ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போது நாம் எங்கே பார்க்கிறோம்? எங்கேயாவது வடு இருக்கிற அறையை பார்க்கிறோமா? இல்லை. அப்படிங்கும் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமே தவறு என்று சொல்வது ஒரு விதத்தில் நியாயம் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். ஏதோ பேட்டானால் வந்து ஒரு ஒரு பாதிப்பு என்று நான் கருதுகின்றேன். கோக்கு, பெப்சி கோலா குடிக்க வேண்டாம் சொன்ன உடனே அதனால் எல்லாமே இது ஃபாரின் அதனால் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பரவலாக பரவி இருக்கின்றது. அது தவறான எண்ணம் என்றே நான் கருதுகின்றேன். குறிப்பாக இப்போது கூட இந்த ருபெல்லா வேக்சினேஷன், மீசில்ஸ் 2 வெளியில் தனியார் இடத்துல போய் செய்து கொண்டால்
தனியார் மருத்துவமனையில் போய் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டால் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வாங்குகின்றார்கள். இது அரசாங்கம் இலவசமாக எல்லா பள்ளியிலே இருக்கின்ற எல்லா பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் 13,500 பேர் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் வேக்சினேட்டர்ஸ் இதற்காகவே நியமித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று போடுகின்றார்கள். இதை நாம் வரவேற்க வேண்டுமே தவிர இதை புறக்கணிக்கக்கூடாது என்று தான் நான் கருதுகின்றேன். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் கருதுகின்றேன். ருபெல்லா வேக்சினால் என்ன பயன் என்று கேட்டால், பருவகாலத்து பெண்கள் திருமணமாகி பேறு காலத்திலே இந்த 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 வைரஸை ஒழித்து பிறக்கின்ற குழந்தைகள் பிறவி கோளாறு இல்லாமல் பிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நிறைய குழந்தைகள், ஏறக்குறைய ஒரு 1000 குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பிறவி கோளாறு இருக்கிறது. அது தேர் மேபி வேரியஸ் ரீசன்ஸ். உறவிலே நெருங்கி உறவிலே கல்யாணம் செய்து கொள்வது இல்லை வேறு ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். ஆனாலும் இது அதை தடுக்கிறது என்று ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிறவியிலே குறையில்லாத ஒரு குழந்தை பெறுவதுதானே இயல்பு. அதுதானே எல்லாரும் வரவேற்கின்ற ஒரு விஷயம். அதை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? ஆகவே என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது, தயவு செய்து இதில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுப்பி இந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக சார். இப்போது இந்த சமூக ஒரு சேவகர்னு நம்ம இன்றைக்கி உங்களை பேச ஆரம்பிக்கும் போது தான் எவ்வளோ தேவைகள் மக்கள்கிட்ட இருக்குது, விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும் போது இப்போ சமீபத்திய தேவையாக இந்த அம்மை தடுப்பூசி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதை ஒரு தொண்டு நிறுவனங்கள்லாம் கையில் எடுத்து செய்யும்போது எவ்வளோ தூரம் மக்கள் பயனடைகிறாங்கன்னு பார்க்க முடிஞ்சுது. ஒரு பன்னாட்டு அமைப்போட முன்னாள் இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் லயன்ஸ் கிளப்போட அறங்காவலர் அப்படிங்கிற முறையிலையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள் என்ன, இந்த 30 ஆண்டு காலத்தில் சர்வீஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்திகரமானதாக இருந்துச்சு, உங்களுடைய பார்வையில் சமூகத்துடைய தேவைகள் என்னவா இருக்குது, அதை ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம செய்யும்போது எவ்வளோ தூரம் மக்களுக்கு அதிகப்படியான நம்ம சேவைகளை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அம்பேத்கரை பற்றிய மிக தரமான ஆய்வுகளும் தவறான ஆய்வுகளும் இன்றைக்கு நம் முன்னால் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. திரும்ப திரும்ப அம்பேத்கரை இந்து மதத்தோடு இணைத்து பார்த்து அம்பேத்கர் இந்துத்துவா கொள்கையிலே தான் நின்றிருக்கிறார் என்பதை போன்ற ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. நாம் அறிந்த வரையில் வருகிற ஏப்ரல் 14ஆம் நாள் அவருடைய பிறந்த நாளை அவர் எந்த ஒரு மத வெறியை காலமெல்லாம் எதிர்த்தாரோ அந்த மத வெறியர்களே கொண்டாடுகிற முயற்சியிலே இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகின்றன. ஒன்றை நாம் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அம்பேத்கர் மிக கடுமையாக இந்துத்துவத்தை எதிர்த்தவர், தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தவர். எந்த அளவுக்கு எதிர்த்தவர் என்றால், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி, அதே போல அவர் இறப்பதற்கு ஓராண்டு முன்பு இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்தை தழுவியவர். அந்த அளவுக்கு இந்து மதத்திற்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டவராக அம்பேத்கர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் அம்பேத்கரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையாக அவர் இந்துத்துவ கருத்துகளில் உடன்பாடு உள்ளவர் என்பது போல காட்டுவதற்கு 3 செய்திகளை அந்த பக்கத்திலிருந்து தருகிறார்கள். ஒன்று, அம்பேத்கருக்கும் சாவர்கருக்கும் இடையில் நட்பும் நெருக்கமும் இருந்தது. இரண்டாவது, அம்பேத்கர் இந்தியா முழுவதும் இந்தி என்கிற மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர். மூன்றாவதாக, இந்த செய்தி மிக முதன்மையானது, அவர் இந்து மதத்தை விட்டு வெளியிலே போனாலும் கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் போன்ற அயல்நாட்டு மதங்களை நோக்கி செல்லவில்லை. இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதத்துக்குத்தான் போனார். எனவே பௌத்த மதமும் இந்து மதத்தின் ஒரு பிரிவு தான். எனவே அவர் மதம் மாறினார் என்று சொல்ல முடியாது. அவர் இந்துத்துவத்தோடு தான் கடைசி வரைக்கும் இந்திய மதத்தோடு தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த 3 செய்திகளில் 2இல் அறவே உண்மையில்லை. ஒன்றில் இருக்கிற உண்மைக்கான காரணம் இருக்கிறது.
சாவர்கருக்கும் அவருக்கும் இடையில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதானே தவிர 2 பேரும் மராத்திய மாநிலத்தை சார்ந்தவர்கள், சமகாலத்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட சில விவாதங்களில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையே தவிர 2 பேருக்கும் இடையில் நட்பும் நெருக்கமும் இருந்தது உண்மையில்லை. சந்திப்பு வேறு, நட்பு வேறு, நெருக்கம் வேறு. அதுவும் கூட எந்த சூழலில் சந்தித்திருக்கிறார்கள் என்றால், நான் இந்துவாக சாக மாட்டேன், இந்து மதத்தை விட்டு லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு வெளியேறப் போகிறேன் என்று அம்பேத்கர் சொன்னபோது பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் அம்பேத்கரை சந்தித்தார்கள். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படி வெளியேறிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்காக, பிற மதங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படி வெளியேறினால் எங்கள் மதத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக, காந்தியார் அவர்கள் போன்றவர்கள் கூட நீங்கள் இப்படி முடிவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைப்பதற்காக இப்படி பல சந்திப்புகள், பல விவாதங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கின்றன. அந்த சந்திப்பு எதுவும் மிக நெருக்கமான நட்பின் வெளிப்பாடு என்று சொல்ல முடியாது. நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிற இடத்தில் சாவர்கர் இருந்திருக்கிறார். அது வெறும் ஒரு தொடர்பே தவிர நட்போ நெருக்கமோ இல்லை. அதே போல அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறினாலும் ஒரு அயல்நாட்டு மதங்களை நோக்கி செல்லவில்லை, இந்திய மதத்துக்குத்தான் வந்தார் என்பதும் உண்மையில்லை. என்ன காரணம் என்றால், அவர் மதம் மாறுகிற போது எதற்காக மதம் மாறுகிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய சொற்களிலிருந்தே அதை நாம் மேற்கோளாக காட்ட முடியும். அவர் 1956 அக்டோபர் 16ஆம் தேதி அப்படி மாறுகிற போது, அக்டோபர் 14ஆம் தேதி மாறுகிற போது ஏன் இந்த மதமாற்றம் என்பதை குறிப்பிடுகிறார். அவருடைய அடிப்படையான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இந்து மதத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு கோபம் எதனால்? அந்த மதத்திலே மட்டும்தான் மூடநம்பிக்கைகள் இருக்கின்றன, பிற மதங்களிலே இல்லை என்பதற்காக இல்லை. பிற மதங்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை அற்றவை என்று கூற முடியாது. கடவுள் நம்பிக்கை தான் மதத்திற்கான அடிப்படை. ஆனால் எதை அவர் காரணமாக சொன்னார் என்றால், நான் சாதியை எதிர்ப்பதற்காகவே இந்துத்துவாவின் ஒரு பிரிக்க முடியாத கூறாக இருக்கிற சாதியை கொண்ட மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது இஸ்லாம் மதமோ கிறிஸ்தவ மதமோ சாதி எதிர்ப்பை தங்களின் நோக்கமாக கொண்ட மதங்கள் இல்லை. என்ன காரணம்? அந்த மதங்கள் வெளிநாட்டில் பிறந்தவை, அங்கு சாதியே இல்லை. சாதி என்று ஒன்று இருந்தால்தானே அதை ஏற்பதா எதிர்ப்பதா என்கிற கேள்வி வரும். அந்த மதங்கள் பிறந்த அந்த தேசங்களில் ஜாதியே இல்லை என்பதால் சாதியை எதிர்ப்பது என்பது அந்த மதங்களுக்கு நோக்கமாக இயல்பாக இருந்திருக்கவே முடியாது. எனவே தான் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், சாதி எதிர்ப்பையே தன்னுடைய முழுமையான நோக்கமாக கொண்ட பௌத்த மதத்தை நோக்கி நான் நகர்கிறேன் என்று குறிப்பிட்டார். அப்படி பௌத்த மதத்தில் தன்னையும் தன்னோடு இணைந்தவர்களையும் மாற்றிக்கொள்ளுகிற போது கூட அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளில் அடிப்படையான ஒன்று, இனி உங்களில் யாருக்கும் சாதி இல்லை என்பதுதான். அதை மிக அழகான இலக்கிய உவமையோடு அம்பேத்கர் சொன்னார். கடலில் வந்து கலந்து விட்டதற்கு பிறகு, அது கங்கை நதியாக இருந்தாலும் யமுனையாக இருந்தாலும், கடலில் கலந்த பிறகு அந்த கடல் நீரில் எது கங்கை ஆற்று நீர் எது யமுனை ஆற்று நீர் என்று கண்டுபிடிக்க முடியாதோ, அப்படித்தான் நீங்கள் பௌத்த மதத்திலே இன்றைக்கு உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். இனி இதற்கு முன்னால் நீங்கள் எந்த சாதியில் இருந்தீர்கள் என்கிற நினைப்பே அற்றுப்போய்விட வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். அதனால்தான் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். மூன்றாவதாக, இந்தியை ஆட்சி மொழியாக அம்பேத்கர் சொன்னார். இந்தியாவை ஒரு நாடு என்று சொன்னார் என்றால் அது உண்மைதான். என்ன காரணம்? அன்றைக்கு அம்பேத்கர் ஆட்சியாளர்களில் ஒருவராக இருந்தால் ஆட்சியில் அவருக்கு பங்கு இருந்தது. சட்ட அமைச்சராக இருந்தார். இந்தியா என்கிற ஒரு தேசத்தை அம்பேத்கர் உருவாக்கவில்லை. அம்பேத்கருக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் அதனை உருவாக்கிவிட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தேசத்தில் விடுதலை வருகிற போது அந்த தேசத்தின் அமைப்பில், அரசமைப்பிலே இருக்கிற, அமைச்சரவையில் இருக்கிற அம்பேத்கர் அவர்கள் இந்தியா ஒரு நாடு என்று தான் சொல்ல முடியும், இந்தியா தனித்தனி நாடுகளாக பிரிந்து போய்விட வேண்டும் என்று இந்திய மத்திய அமைச்சரவையிலே இருக்கிற ஒருவர் சொல்ல முடியாது. இரண்டாவதாக, அவருடைய எண்ணமெல்லாம் இந்த இந்தியா என்று உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்றை சாதி மதங்களை தாண்டி கட்டமைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அதற்கு எந்த மொழி வேண்டுமானாலும் பொது மொழியாக இருக்கலாம் என்று அன்றைய காலகட்டத்தில்
அன்றைய சூழலில் அம்பேத்கர் கூறினார். ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல நீண்ட வாழ்நாளோடு தொடர்ந்து வாழ்ந்திருப்பாரானால் அவருடைய கருத்துகளிலே மாற்றம் வந்திருக்கக்கூடும். அப்போதும் கூட சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் தான் இந்தியாவை அவர் கட்டமைக்க வேண்டும் என்று கருதினாரே தவிர எந்த மொழிக்கும் எதிராக இல்லை. எந்த மொழியையும் அவர் எதிர்க்கவில்லை. இந்தியா முழுவதும் நாகர்கள் என்கிற பெயரில் திராவிடர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் என்று தன் ஆய்வில் நிறுவியவர் அம்பேத்கர். எனவே இந்தியாவே திராவிட நாடாகத்தான் இருந்திருக்கிறது. வடகிழக்கு பகுதிகள் முழுவதிலும் இன்றைக்கும் நாகர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தமிழ் இனத்தின் தொடர்ச்சி தான் என்பதையெல்லாம் அம்பேத்கர் தான் தன் ஆய்விலே நிறுவியிருக்கிறார். எனவே அவரை வெறும் இந்து மதத்தோடும் இந்தியாவோடும் கட்டி போடுவது என்பது உண்மைக்கு மாறானது. அம்பேத்கர் ஒரு சமூக நீதி போராளி. அவர் சாதிக்கு எதிரான போராடி சாகும் வரையில் என்பதே உண்மை. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் இணையதளத்தை வைத்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபண்டிங் பேசியிருந்தோம். அந்த ஃபண்டிங்கில் வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூங்கிறது என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு தான் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. ஒரு முகமதிப்போட எப்படி வந்து ஒரு ஷேர் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து எப்படி ப்ரைஸை வந்து ஒரு ஷேரோட மதிப்பை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, அந்த நிர்ணயத்தை வந்து யாரெல்லாம் அப்ரூவல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அதை எப்படி வெளிவிடுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு ஷேரை வந்து இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் அட்வைசர், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்கள் மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு பப்ளிக் இஷ்யூ வழியாக பணம் வாங்கக்கூடிய அட்வைஸை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு அப்ரூவல் வந்துருச்சு. அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பர்மிஷனோட ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து அந்த ஷேரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணினோன்னா என்ன ஆகும், இந்த ஷேரை வந்து எல்லாரும் அப்ளை பண்ணி அந்த ஷேரை வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது என்ன ஆகும், இது ஒரு மீடியா வழியாக, அதாவது டிவியோ பேப்பரோ ஏதோ ஒரு நிறைய விஷயங்கள் வழியாக வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. இந்த ஷேரோட விலை வந்து பப்ளிக்கிட்ட வரக்கூடிய விலை வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது, ஆனால் இதோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து பல மடங்கு பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர் நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷேரோட விலை வந்து ஒரு கோடி ஷேரை 10 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 40 கோடி ரூபாய்க்கு முகமதிப்புக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து 2 கோடி ஷேர் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா எல்லாருமா சேர்ந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 2 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு நிறுவனத்துக்கு வரக்கூடிய பணம் வந்து, அதாவது நிறுவனத்துக்கு பணம் டைரெக்டாக வராது, அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய பணம் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 மடங்கு வந்துடுது. 2 மடங்கு வரும்போது என்ன ஆகுது, இந்த ஷேர் வந்து 2 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படிங்கிறது பேசுவாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப்டு பை 2 டைம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பப்ளிக்லேருந்து அதிகப்படியாக வந்திருக்குங்கிற காரணத்தினால இது வந்து 1 மடங்கு அதிகமாக வருது. அப்போ வந்து இந்த ஷேரை எல்லோரும் விரும்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிற அர்த்தத்தில் வந்துடுறாங்க. அப்போ வந்து இந்த ஷேரோ எக்ஸஸ் பணத்தை வந்து, அதாவது அதிகப்படியாக கலெக்ட் பண்ணின பணத்தை வந்து பேங்கர் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அந்த அலாட்மெண்ட் முடிஞ்சோடனே. இப்போ வந்து அப்ளை பண்ணவங்க வந்து 1 கோடிக்கு பதிலாக 2 கோடி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது 1000 ஷேருக்கு பதிலாக 2000 ஷேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அலாட்மெண்ட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு 1000 ஷேர் தான் கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதில் 50% தான் அலாட்மெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது. ஸோ அப்போ அந்தளவுக்கு கிடைக்கும்போது இவ்வளோ டிமாண்டோட ஒரு ஷேர் வரும்போது இந்த ஷேரோட ஓப்பனிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி உங்களோட ஷேரை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அதுக்குண்டான பெல் அடிக்கிறங்கிற ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஷேரை ஓப்பன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஷேர் என்ன ஆகும், 40 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணினது அப்ராக்சிமேட்டாக 60 ரூபாய்க்கு முதல் நாளே லிஸ்ட் ஆகக்கூடிய உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர் பணம் போடுறவங்களுக்கும் உடனடியாகவே 50% ரிட்டர்ன் கிடைக்குது.
நான் இப்போ வந்து இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இதை நீங்கள் சொன்னதை நம்பி நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன் 50% லாபம் வருதுங்கிறது அப்படி கிடையாது. நான் சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பப்ளிக் இஷ்யூவில் நல்ல கம்பெனியாக இருந்தாங்கன்னா, நல்லா நடத்தக்கூடிய நிறுவனமாக இருக்குது, நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, முன்னாடிலாம் நல்லா பண்ணியிருந்துருக்குறாங்க, நிறைய டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அப்படி அந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால, நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வரல, நஷ்டமாயிடுச்சுங்கிறத சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த காஷனுக்காக, அதாவது வந்து ஒரு இதை வந்து டக்குன்னு இந்த வார்த்தையை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஷேர் ஹோல்டர் யாரெல்லாம் இப்போ வந்து பப்ளிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓரளவு லாபம் கிடைக்கிது. இப்போ ஷேரை வந்து வெளியில் விட்ட அந்த கம்பெனிக்கு எப்படி பார்த்திங்கன்னா, அவரோட கம்பெனி வந்து இப்போ ஏற்கனவே போட்டிருந்த அவரோட வேல்யூ வந்து 20 கோடி ரூபா உண்டான கம்பெனி இன்றைக்கி டேட்டில் வேல்யூ பண்ணி 60 கோடி ரூபாய்க்கு பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது இது 120 கோடி ரூபாய்க்கு உண்டான வேல்யூக்கு அவர் முதல் நாளே போய்டுறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு நிறுவனம் வந்து வித்தின் 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நிறுவனமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது யாருக்குன்னா மெயினாக வந்து ஸ்மால் கம்பெனிஸை வந்து அவங்களும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி அவங்களும் இந்த மாதிரி பல மடங்கு பெருசாகணும், அவங்களும் பப்ளிக்கில் வந்து ஷேர்ஸை விடணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல வந்து வேல்யூ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட பணத்தை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு நல்ல நிறுவனங்களாக இருந்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ஈக்விட்டியை பற்றி பேசினோம், இதெல்லாம் வந்து முதலீடு சேர்ந்த வகைகள். இதிலே கடன் வகைகள் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான பேங்க் லோனோ, டேர்ம் லோனோ, ஒர்க்கிங் கேபிட்டல், பேக்கிங் கிரெடிட்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி பில் டிஸ்கவுண்டிங்கு, அப்புறம் எல்சின்னு சொல்லக்கூடியது, எஸ்பிஎல்சின்னு சொல்லக்கூடியது, ரிவர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேர்டுமே வந்து பேங்க்கில் காமனாக சொல்லக்கூடிய வேர்டு. ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளால் மீனிங் சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஜென்ரலாக இதுதான் வந்து பேங்க்கில் சொல்லக்கூடிய டெர்மினாலஜி. இவ்வளோ பேங்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கக்கூடிய உண்டான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம கடனும் வந்து வாங்குறத பற்றி நமக்கு நிறையா தெரிஞ்சிருச்சு, ஈக்விட்டியும் பற்றி தெரிஞ்சிருச்சு, பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணிட்டோம், கம்பெனி உருவாக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுன்னா, நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு, நம்மளோட துறைக்கு என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுதுன்னா இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியாக இருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை அந்த ஜோனில் போய் பண்ணும்போதோ அதுக்கு உண்டான நிறைய ரிபேட்ஸ் இருக்கும். இபிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைலேருந்து டேக்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக கன்செஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது எக்ஸாக்டாக இதுன்னு சொல்ல முடியாது. நம்மளோடது வந்து ஒரு மொத்தமாக ஓவராலாக பேசுகிறோம். அந்த ஓவராலில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற ஓவரால் விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிக்கு என்ன மாதிரி கிராண்ட்டு கிடைக்கும், என்ன மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட்டுங்கிறது என்னென்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான ஃபைனான்ஸ் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும், என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோன்கள் நமக்கு ஏதாவது கிடைக்குமா, அப்புறம் வந்து நிறையா வருஷத்துக்கு கட்டுற மாதிரியான உண்டான கடன்கள் கிடைக்குமா, வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். இதை பண்ணும்போது ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன மாதிரி செக்டாரில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கடன், ஈக்விட்டி, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் இதை தவிர நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது டாக்ஸஸ். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது அப்ராக்சிமேட்டாக 25க்கு மேலே உண்டான டேக்ஸ் வகைகள் இருக்குது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸு, டிடிஎஸ்ஸு, அப்புறம் எக்ஸ்போர்ட் டேக்ஸ், எஜுகேஷன் செஸ்ஸு, நிறைய டைப்ஸ் இருக்குது. கஸ்டம்ஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ், நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து வரக்கூடிய மாதங்களில் ஜிஎஸ்டி வர்றதுங்கிறத எதிர்பார்க்கறதுனால ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரே டேக்ஸாக ஆகிடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து டேக்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான டேக்ஸஸ்லாம் நமக்கு வருங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதில் மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இப்போதைக்கு டிடிஎஸ்னால் என்ன, சர்வீஸ் டேக்ஸ்னால் என்ன, இது ரெண்டும் தான் வந்து தினந்தரம் நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம். இந்த டிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிடிஎஸ்ங்கிறது வந்து அதோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி. அது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், அந்த பணத்தில் வந்து அவரோட அந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணி டேக்ஸ் டிடக்ஷனை சோர்ஸ் பண்ணி கட்டும்போது அவரோட ரெக்கார்ட்ஸில் வந்து அதுக்குண்டான டேக்ஸபிள் பேமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. அவர் முன்னாடியே அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியை டேக்ஸாக கட்டுறதா அர்த்தமாகுது. சர்வீஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனி சர்வீஸ் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு டேக்ஸ் இருக்குது. இதுதான் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுதான் முக்கியமாக வந்து நம்மளோட டேக்ஸை பொறுத்த வரைக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள். மூணாவது வந்து ஒரு கம்பெனியை நடத்துகிறவங்க வந்து கம்பல்சரியாக வித்தின் த டைமுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணதோடு மட்டும் இல்லை, பண்ணின ரெக்கார்ட்ஸை கம்பெனி செக்ரட்டரியை வச்சுட்டு கம்பெனி ஆர்ஓசியில் வந்து இந்த டேட்டாவை நம்ம அப்லோட் பண்ணிடணும். நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெறும் கம்பெனியை வந்து ஐடி பண்ணாலே போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸில் வந்து நம்ம அப்லோடு பண்ணலைன்னா அதுக்கு உண்டான பெனால்ட்டி வரும். இதனால் வந்து நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து மேலும் அடுத்த வர வாரங்களில் வந்து வேறு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, வேறு என்ன மாதிரியான லோன்ஸ் டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது, இன்னும் வேறு என்ன வசதிகள் நம்ம பண்ண முடியும், மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணலாங்கிறத வந்து மேலும் வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் அவர் கற்றுக்கொண்ட பல தகவல்களை இன்றைக்கும் நமக்காக சொல்லித்தர வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வாசிப்பு அனுபவம் மிக முக்கியம், அவசியம். சிறுவர்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாசிப்பு ஏன் நடக்கலைன்னு கேட்டால் எல்லாமே தேர்வு முறையை நோக்கி போகுது. அதுதான் காரணம். பல வீடுகளில் பெற்றோர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அதனால் குழந்தைய மட்டும் நீ படின்னு சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. எல்லா புத்தகங்களையும் நீ வாங்கி படிக்கணும், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்க. ஆனால் வீட்டில் ஃபோன் மட்டும்தான் இருக்குது, புத்தகங்கள் இல்லை. அதே மாதிரி சில பேர் நினச்சிப்போம், உடனே நீ இப்போ டிக்ஷனரி எடுத்து படி, இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய குண்டு புத்தகத்தை எடுத்து போய் படி, என்சைக்ளோபீடியா வாங்கி கொடுத்து படின்னு சொல்லி குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். பெற்றோர்கள் என்னமோ உடனேயுமே அந்த என்சைக்ளோபீடியா ஒரு 6 மாதத்தில் படித்து குடித்து உடனேயுமே அந்த குழந்தை அறிவாளி ஆகிடுற மாதிரி. அதாவது ஒரு சிறு பிள்ளையின் இயல்பை கொஞ்சம் கூட உணராமல் செய்யக்கூடிய பெற்றோர் விஷயங்கள் இதெல்லாம், நடவடிக்கைகள் இதெல்லாம். இப்போது சாப்பாடு எப்படி ஆரம்பிக்கிறோம்? சின்ன குழந்தைக்கு முதல்ல கொஞ்சமாக சாதத்தை என்ன பண்ணுறோம், மசிச்சு கொடுக்குறோம். அப்புறம் சின்னதாக வேறு பருப்பை சேர்த்து கொடுக்குறோம், நெய்யை பிசைஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் மெல்ல 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 உணவுகள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கும் முதல்ல ஒரு எளிமையான விஷயம், சுகமான விஷயம், சின்னதாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம், படித்து முடித்ததுனால அவங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர்களுக்கு எதில் ஆர்வமாக இருக்கோ அதை தொட்ட விஷயம், அவருடைய வயது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படிவத்தில் கொடுக்கும்பொழுது அவங்க படிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வார பத்திரிகைகளில் சின்னதாக வரக்கூடிய அந்த ஜோக்ஸ்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை துணுக்குள்ளே படிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எளிமையாக இருந்து சின்னதாக இருந்து எனக்கு பிடிச்சிருந்தா நான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள கிராஜுவேட் பண்ண வைக்க முடியறதில்ல. ஒரு கதையை 8 பக்கத்து பார்த்தாலே மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. செய்திகளை நம்ம நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி இன்னொரு விஷயம் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம சொல்ல கேட்டுக்கலாம், ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். செய்தி ஊடகங்களில் அச்சு ஊடகத்துக்கென்று ஒரு இடம் இருக்குது. அதை வந்து அழிக்க முடியாதது, மாறலாம். ஒரு காலத்தில் ஒரு 30-40 வருடங்களில் இந்த அளவுக்கு அச்சு இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு இருக்க தலைமுறை என்னால் சொல்ல முடியும், இன்னும் ஒரு 20 வருஷங்களாவது கண்டிப்பாக அச்சு இருக்கும். அச்சினுடைய இது பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நீங்கள் வச்சு படிக்கலாம். அதுதான் உங்களுக்கு அச்சினுடைய பலம். செய்திகள் இப்போ எனக்கு வந்து 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் இன்னும் கூட நான் கத்திரிச்சு வச்சுருக்கேன். எடுத்து பார்க்குறப்போ அது ஒரு ஆவணமாக தெரியுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், நீங்கள் தொலைக்காட்சி ஆகட்டும், ஆன்லைன் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுனால அது உங்கள்கிட்ட இல்லாமையே போயிடும். சேகரித்து வைத்த விஷயங்கள் எல்லாமே அச்சின் மூலமாக. அதனால் அச்சு தான் ஆரம்பத்துக்கான இடம். அதனால் புத்தகங்களை அச்சடித்த புத்தகங்களை படிப்பது என்பது சுகம்.
இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு தீபாவளி மலர் வருது, இல்லை நல்ல புத்தகம் வருதுன்னா ஒரு இது வாசம் தெரியும், அதில் அழகாக இருக்கும், நல்ல சூடாக முறுமுறுன்னு வந்து நிற்கும் இல்லையா அந்த புத்தகம். படிக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தின் மேலே ஒரு காதல் தெரியும், வாங்கின உடனே சீக்கிரம் படிக்கணும்னு. ஒரு காலத்துலலாம் ஏதாவது ஒன்று வாரப்பத்திரிக்கை வந்தால் யார் அந்த இதை வந்து முதல்ல படிக்கணும் சண்டை போட்ட காலம் உண்டு. ஏன்னா ஒரு பத்திரிக்கை பல பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பல பத்திரிகைகள் வந்தாலும் ஒருத்தர் தான் படிக்கிறாங்க அதை எடுத்து. யாருன்னா வீட்டில் இருந்துட்டு வேறு எதுவும் செய்யாமல் இருப்பவர் யாராவது கொஞ்ச நேரம் கழித்து படிக்கிறாங்க. பத்திரிகைகள் பெருகி போச்சு, விலை கூடி போச்சு. படிக்கும் நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்கும் நபர்கள் குறைஞ்சி தான் போயிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இதுவே படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்ற எவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க, நம்பர்ஸ் இன்க்ரீஸாக காட்டும். ஆனால் இன்னொரு விதமாக இப்படி இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் கேட்டால் மாற்று ஊடகங்கள் நிறையா வந்துருச்சு. இப்போது அடுத்த தலைமுறை எல்லாமே வேகமாக வேணும், சின்னதாக வேணும், ஆன்லைனில் வேணும், அத்தனையுமே என்ன விஷுவலாக வேணும். இன்றைக்கு எப்படி ஒரு பிள்ளையினால் 10 நிமிடங்கள் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார முடியாதோ அதே போல் 10 பக்கங்கள் சேர்த்து படிப்பது என்பது பல பேருக்கு சுமையாக தான் இருக்குது. காரணம் எல்லாமே சுருக்கமாக வேணும், காட்சி வடிவத்தில் வேணும், உடனடியாக வேணும் நினச்சி அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உடனேயுமே உள்ளே போய் தேடல் இயந்திரம் மூலமாக வேணுங்கிறப்ப படிச்சுக்கிட்டால் போதும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஏன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்கன்னா திரும்ப கிடைக்காது. இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் இன்றைக்கி வந்து இன்னும் நான் வந்து அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு பிந்தைய விஷயம் வேணும்னா கூட உள்ளே போய் பார்த்துக்க முடியும், நான் ஏன் சேர்த்துக்கணும்? இந்த மனோபாவம் தான் முக்கியமான விஷயம். நான் சொல்வது என்னென்னு கேட்டால் மாற்று வழிகள் வரலாம், ஆனால் அவங்க என்ன படிக்கிறாங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். எதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இது வந்து அச்சில் வரணும் அப்படிங்கிறப்போ அதில் நிறையா இதெல்லாம் தணிக்கை இருந்தது. பல பேருடைய கைகளை மாறி வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு செய்தி நம்மக்கிட்ட வருது. ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், யார் வேணால் என்ன கருத்தை வேணால் போடலாம். ஒரு பிளாக்ங்கிற விஷயத்தில் அதனுடைய நம்பகத்தன்மை என்பது இன்றைக்கி வந்து நம்ம கூகுளாக இருக்கட்டும், விக்கிபீடியாவில் நீங்கள் போனால் கூட விக்கிபீடியாவில் பார்க்குற தகவல்களை ஆராய்ச்சி குறிப்புகளாக எங்கேயுமே நீங்கள் குறிப்பிட முடியாது, விஞ்ஞான உண்மைகள்னு சொல்ல முடியாது. திரும்பவும் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த புத்தகத்தில் நீங்கள் படித்தீங்க? புத்தகங்களை தான் மேற்கோள் காட்ட முடியுது. வலைத்தளங்கள்லேருந்து செய்திகள் எடுத்தால் கூட அதனுடைய நம்பகத்தன்மை இன்றைக்கும் சற்று சிக்கலான விஷயம்தான். அதனால் என்றைக்குமே வந்து எல்லாத்தையும் இதுலேருந்தே படிச்சுக்கலான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இனிமேல் கொடுக்குற விஷயத்தையும் எளிமையாகவும் சிறிதாகவும் கொஞ்சம் வேகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. முன்னே வந்து நிறைய நேரம் இருந்தது, படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைவான விஷயங்கள் இருந்தது, வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு யூகிக்கும்படி இருந்தது. அதனால் இலக்கியங்கள் படிப்பதற்கு இன்றைக்கி வந்து இந்த பையன் வேகமான ஒரு வாழ்க்கையில் வேகத்தை நிறுத்திக்கிட்டு நிதானத்தை கொண்டு வரதே ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கிற நேரத்தில் இவனுக்கு இந்த இலக்கியத்தை கடத்தணுன்னா அவனுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் மெல்ல மெல்ல அவனை பக்குவம் அடைஞ்சு அந்த பக்கம் கொண்டு போகிற வழியும் இருக்குது. எல்லாம் மனப்பக்குவம் தான். ஒரு காலத்தில் வந்து வெறும் இது வாரப்பத்திரிகைகள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு சிறுகதை வித்தியாசமாக படிக்கிறப்போ இப்படிலாம் சிறுகதை எழுத முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்ம வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகிறோம். அப்போது இத்தனை நாளாக நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருந்தோமோ அது இல்லாமல் வேறு சில விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பது தான் ஒரு நல்ல ஆரம்ப புள்ளின்னு நினைக்கிறேன். பாடப்புத்தகங்கள்னால் வேறு பத்திரிகைகள் படிக்கிறீங்களா? பத்திரிகைகள் படிக்கிறவங்க இருந்தால் வேறு இது இல்லாமல் இலக்கிய சம்மந்தப்பட்ட கதைகள் படிக்கிறீங்களா? அது கட்டுரைகள் படிக்கிறீங்களா? யார் உங்களுடைய ஆசிரியர்கள்? ஏன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் தான் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உங்களை தேடி வருவதற்கு ஒரே ஒரு வழி வாசிப்பு ஒன்று தான். வாசிப்பவர்கள் பல பேரிடம் கல்வி கற்பவர்கள். ஒரு இடத்துல கல்வி கற்பது பாடப்புத்தகம். வாசிப்பு உள்ளவர்கள் பல இடங்களிலிருந்து பல பேரிடத்திலிருந்து பாடம் பெறுபவர்கள்.